நேயர்கள் இனி கேட்கலாம் கதையும் சிந்தனையும். கதையும் சிந்தனையும் வழங்குகிறார் கடத்தூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியை விமலா கண்ணையன் அவர்கள். மருதம்நெல்லி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, பசுமையான புல்லை மேய்ந்து வரும் ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன கால் தடங்கள் சிரித்து நடக்கும் பாதையில் அம்மா அழைத்தால் ஓடி வந்து தலையை ஆட்டும் ஆட்டுக்குட்டி, மாலை நேரத்தில் குதித்து விளையாடி மங்களம் பாடும் பறவையோடு அம்மாவின் அருகில் வந்து அன்பாய் கொஞ்சம் ஆட்டுக்குட்டி. என்னடா இது கதை சொல்லாம பாட்டு பாடுறாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த பாட்டுல நான் எதை பத்தி பாடியிருக்கேன் தெரியுமா? புரிஞ்சது தானே உங்களுக்கு? ஆமா, நான் உங்களுக்கு சொல்ல போற கதை என்ன தெரியுமா? ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை பத்தி தான் உங்களுக்கு நான் இப்ப கதையா சொல்ல போறேன். வாங்க அந்த கதையை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதிய ஒரிகாமி மீன்கள் என்ற சிறுவர் புத்தக கதைகளில் இருந்து ரோசியின் ஆட்டுக்குட்டி என்ற கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரோசி யாரு? ரோசி ஒரு சின்ன குட்டி பாப்பா. அவ எத்தனை தெரியுமா படிக்கிறா? 5ஆம் வகுப்பு படிக்கிறா. இப்ப அந்த குட்டி பாப்பா வீட்டுல ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நல்ல விவசாய நிலம் நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய ஆட்டு பண்ணையே வச்சிருக்காங்க. அதுல ஏராளமான ஆடுகள் இருக்கு. ஒரு 50 ஆடுகளாவது இருக்கும். சரியா? அந்த ஆடுல ஒரே ஒரு ஆடு மட்டும் நல்லா புஷ்டியா இருக்கு, வயிறு நல்லா பெருசா இருக்கு. அவ டெய்லி அந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் காலையில போய் புல்லெல்லாம் எடுத்து போடுவாளா. அந்த ஆட்டுக்குட்டி நல்லா கருன்னு இருக்கும். அதனால அதுக்கு பேர் கருப்பி அப்படின்னு வச்சிருப்பா. கருப்பி அப்படின்னு கூப்பிட்டாவே அது ஓடி வரும். அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா வயிறு பெருசா இருக்கு. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா அம்மா, இந்த ஆடு நிறைய புல்லு சாப்பிட்டுருச்சு போல, அதனாலதான் அது வயிறு நல்லா பெருசா இருக்குமா, பயமா இருக்குமா, தொட்டு பாரு அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்றா. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, தங்கம், அது வயிறு புல்லு சாப்பிட்டால பெருசா ஆகலடா. இந்த கருப்பி ஆடு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி போட போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது, குட்டி போட போகுதா? அம்மா என்னம்மா நீங்க சொல்றீங்க? ஆமாடா தங்கம், இந்த ஆட்டுக்குட்டியோட வயித்துல குட்டி இருக்கு. இதுவும் ஆடுக்குட்டி. குட்டி இருக்குன்னு சொல்றீங்களேனா? அது பொதுவா அப்படித்தான் சொல்லுவோம். ஆடுன்னு சொல்லாம ஆட்டுக்குட்டி அப்படித்தான் சொல்லுவோம். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாமா, அந்த ஆட்டுக்குட்டி எத்தனை குட்டிமா போடும் அப்படின்னு கேக்குறா. அந்த ஆடு எத்தனை குட்டி போடுங்கலாம் நமக்கு தெரியாதுடா தங்கம், ஆட்டுக்கு தெரியுமாமா அப்படின்னு கேக்குறா. ஆடுக்கு தெரிஞ்சாலே நம்ம கிட்ட எப்படா சொல்லும்? அம்மா அது என்கிட்ட பேசுமா, நான் எது சொன்னாலும் தலையாட்டும், மே மே அப்படின்னு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இல்லடா தங்கம், அந்த ஆடு எப்படி கத்தும்? மேமேன் தான் கத்தும் இல்லையா? ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு வித ஒலியை எழுப்பும் இல்லையா? அதனால இந்த ஆடும் அப்படித்தான் கத்தும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரி சரி அம்மா, என்னைக்குமா குட்டி போடும் அப்படின்னு கேக்குறா. அது தெரியாதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், சரி அப்படின்னு புல்லு போட்டுட்டு அவ போய் கேக்குறா, ஏ கருப்பி கருப்பி, இன்னைக்கு புதன்கிழமை, இன்னும் 4 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு நான் வீட்டுல இருப்பேன். நீ அன்னைக்கு குட்டி போடுறியா? அண்ணா அன்னைக்கு தான் நீ எப்படி குட்டி போடுற நான் பாப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ எப்படி குட்டி போடுவேன்னு எனக்கு தெரியாது தானே, அதனால நீ குட்டி போடு. அந்த அழகான குட்டிகளை நான் கையில தூக்கி வச்சுக்கணும். அதனால நான் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை போடுறியா? ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு அவ சொல்லவும், அது தலையை ஆட்டிட்டு மே அப்படின்னு சொல்லுதா. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆட்டுக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் போடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறா. சாயந்தரம் வந்து அந்த கருப்பாட்டுக்கு புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு மீண்டும் போய் தன்னுடைய வேலையை செய்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில வியாழக்கிழமை எழுந்து வந்து மீண்டும் அதுக்கு தேவையான புல்லெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நல்ல வயிற்ற தடவி கொடுத்துட்டு தலையெல்லாம் தடவி கொடுத்து அழகா தலையில ஒரு முத்தத்தை வச்சுட்டு ஓடிடுறா பள்ளிக்கூடத்துக்கு. நீ நல்ல பத்திரமா இரு, ஞாயிற்றுக்கிழமை குட்டி போடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ரோசி பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ரோசியோட அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க.
பாக்குறாங்க, அதை தடவி தடவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது அழகான 2 குட்டியை போட்டுருச்சு. அந்த 2 குட்டியும் நல்லா அழகா இருக்கு. சரி, அதெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த குட்டியை அழகா பாதுகாத்து ஒரு ஓரமா வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் மாலை நேரத்துல நம்ம ரோசி குட்டி பள்ளிக்கூடம் விட்டு வந்துடுறா. வந்த உடனே அவங்க அம்மா அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு அம்மா அம்மா அந்த கருப்பியை போய் பார்த்துட்டு வந்துடுறம்மா அப்படின்னு எந்திரிச்சு போறாளா. டேய் தங்கம், கருப்பி குட்டி போட்டுருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அவளுக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. என்னது, குட்டி போட்டுருச்சா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? அது ஞாயிற்றுக்கிழமை தான் குட்டி போடுவேன்னு என்கிட்ட சொன்னது. நான் எவ்வளவு தூரம் சொன்னம்மா, ஞாயிற்றுக்கிழமை போடுன்னு, கண்டிப்பா போடுறேன் அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டுச்சுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. டேய் தங்கம், நம்ம சொல்றதெல்லாம் அது கேட்காதுரா. ஆடு குட்டி போடுறது, மற்ற விலங்குகள்லாம் குட்டி போடுறது, எதுவா இருந்தாலும் அதுக்கான நேர காலங்கள் நமக்கு தெரியாது. அதனால அதுக்கான நேர காலம் ஆன உடனே அதுவே தன்னால குட்டி போடும். நம்ம சொல்ற நாள்ல எல்லாம் அது குட்டி போடாதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அழுக வருது. அப்புறம் சரி சரி, நீ இதுக்கெல்லாம் கருப்பிக்கு கூட கோச்சுக்க கூடாதுன்னு. இல்லம்மா, நான் கருப்பிக்கிட்ட கோச்சுக்குவேன், பேசவே மாட்டேன், அதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்லடா தங்கம், இப்பதானே அம்மா சொன்னேன், குட்டி போடுறதெல்லாம் ஒரு இயற்கை, அது அந்த மிருகங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கெல்லாம் அது தெரியாது, அது புரியவும் புரியாது அப்படின்னு அவங்க அம்மா மீண்டும் அந்த குட்டிக்கு சொல்றாங்க. ஏன்னா இது நீ சின்ன பிள்ளை, உனக்கு அதை புரிஞ்சுக்கிற விவரம் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், சரிம்மா சரி, நான் கருப்பிய மன்னிச்சிட்டுறேன், போய் கருப்பிய பாக்குறமா அப்படிங்கிறான். இருடா, அது எத்தனை குட்டி போட்டுக்கு தெரியுமா? 2 குட்டி. அம்மா என்னம்மா சொல்றீங்க, நிஜமா 2 குட்டியா அப்படிங்கிறா. ஆமா, 2 குட்டி தான் போட்டிருக்கு. சரி, அது என்ன கலர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வரும். அம்மா அம்மா தயவு செய்து கலர் எல்லாம் சொல்லாதீங்கம்மா, இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தக பையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுக்கிறா. அந்த நோட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல அவ வரைஞ்சி வச்சிருக்கா. அம்மா, நான் இந்த கருப்பி எப்படி குட்டி போடும், என்ன மாதிரி கலர்ல குட்டி போடுன்னு வரைஞ்சி வச்சிருக்கேன், முதல்ல நீங்க அதை பாத்துக்கோங்க சரியா அப்படின்னு. ஆனா எதுவுமே நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படிங்கிறா. சரிடா, நீ புத்தகத்தை ஓபன் பண்ணி காட்டுன்றாங்க அவங்க அம்மா. உடனே நோட்டு புத்தகத்தை அவ திறந்து காட்டுறா. திறந்து காமிச்சா அதுல அந்த கருப்பா ஒரு குட்டி போட்டிருக்க வரைஞ்சிருக்கா. அது பக்கத்துல 2 குட்டி இருக்கு. அதுல ஒரு குட்டி நல்லா கருப்பா இருக்கு. ஆனா அங்கங்க என்ன இருக்கு, வெள்ளை வெள்ளையா கலர்ஸ் இருக்கு. நெத்தியில, அப்புறம் கண்ணோடைய கண் கீழ் பகுதியில, வயிற்று பகுதியில, முதுகு பகுதியில, இப்படி அங்கங்க வெள்ளை வெள்ளையா வரைஞ்சிருக்கு. இன்னொரு குட்டி பார்த்தா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வரைஞ்சி வச்சிருக்கா. அம்மாக்கு ஆச்சரியம். டேய் ரோசி, என்னடா இது, நீ இவ்வளவு அழகா வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு தான் கருப்பி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது எப்படி குட்டி போடுன்ட்டு நான் கருப்பி கிட்ட தினமும் பேசி அது எப்படி போடுன்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் தெரிஞ்சு வரைஞ்சி வச்சிருக்கம்மா. ஆனா நீ எப்படி போட்டிருக்கும் தயவு செய்து நீ சொல்லாதம்மா, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் பாக்குறான். பார்த்தா பின்கட்டுல போய் பார்த்தா அந்த கருப்பு குட்டி அழகா படுத்திருக்குது. அது பக்கத்துல 2 குட்டி. போய் பார்த்தா அவளுக்கு ஒரே ஷாக்கு. காரணம் என்னன்னா, அவ வரைஞ்சி வச்ச மாதிரியே கருப்பு குட்டி, அதுல அங்கங்கே வெள்ளை வெள்ளையா கலர் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, 2 இடத்துல மட்டும்தான் வெள்ளை இருக்கு. நெத்திலையும் வயிற்றுலயும் தான் வெள்ளை இருக்கு, வேற எங்கேயும் வெள்ளை கலர் கிடையவே கிடையாது. பக்கத்துல பார்த்தா இன்னொரு குட்டி வெள்ளை வெள்ளையேன்னு அழகா இருக்கு. அப்படியே ஆச்சரியமான ஆச்சரியம் அவளுக்கு. 2யும் அப்படியே 2 கையில வாரி அணைச்சிக்கிறா. கருப்பிக்கு போய் ஒரு முத்தம் கொடுக்குறா. கருப்பி, நான் நினைச்ச மாதிரி நீ 2 குட்டி போட்டிருக்க, அது மட்டும் இல்ல, நான் என்ன கலர் நினைச்சனோ நீயும் அப்படியே போட்டிருக்க அப்படின்னு சொல்லவும் உடனே கருப்பி தலைய ஆட்டிச்சான். மே மே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு அதனுடைய கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கு நெத்தியில அழகா ஒரு முத்தம் கொடுத்தாலாம். கொடுத்துட்டு அது 2 குட்டியும் அவளை அழகா கொஞ்ச நாளாம். அவங்க அப்பா வந்தாராம். பார்த்துட்டு, என்னடா ரோசி குட்டி, கருப்பி குட்டி போட்டுச்சு, உனக்கு சந்தோஷமா அப்படின்னாரா. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் நினைச்ச மாதிரியே குட்டி போட்டிருக்குப்பா அப்படின்னு சொன்னாலாம். சரிடா, இந்த 2 குட்டிக்கு என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னா, அப்ப வெள்ளை குட்டிக்கு அன்பும் கருப்பு குட்டிக்கு அறிவுன்னு பேர் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாலாம். அடேடே, அன்பு அறிவு எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த 2 குட்டிகளும் அழகா பாத்துக்கிட்டாலாம். பார்த்துட்டு,
தினந்தோறும் அந்த குட்டியை பக்கத்தான் அவளுக்கு வேலை. கொஞ்சம் பெருசா ஆன பிறகு அந்த ஆடும் தன்னுடைய குட்டிகளை அழைச்சிட்டு மேய போச்சான். அப்போ ஒரு நாள் அதுல இந்த கருப்பு குட்டி காணாம போச்சான். கருப்பு குட்டி பேர் என்ன? அறிவு தானே. அறிவு காணோம். இவ அறிவு அறிவு அறிவுன்னு தேடி தேடி போய் கடைசியா ஒரு வழியா அந்த கருப்பு குட்டியை கண்டுபிடிச்சாலும். ஒரு மரத்துக்கு பின்னாடி அது மேய்ஞ்சிட்டு இருந்துதான். அப்புறம் சொன்னாலாம், அப்பா அப்பா இந்த ஆடுகள் பெருசா இருக்கு, அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இந்த குட்டி ஆடுகள் எங்க போகுதுன்னே தெரியலப்பா. அதனால இந்த குட்டி ஆடுகள் காணாம போக இருக்கணும்னா நம்ம என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னும் பயப்படாதரா தங்கம், அந்த கழுத்துல நம்ம வீட்டுல மணி இருக்கு. இந்த 2 குட்டிக்கும் அந்த மணியை எடுத்து கையில கட்டி விட்டுட்டா அது எங்க போனாலும் சலங்க சத்தம் நமக்கு கேட்கும், கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். அப்பா குட் ஐடியாப்பா, சூப்பரா சொன்னீங்க அப்படின்ட்டு அவளும் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போனாலாம். எதுக்கு? அந்த சலங்கையை எடுத்துட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி 2க்கும் கட்டுறதுக்காக தான். ஓகேவா? கதை பிடிச்சதா? நல்லா இருக்கா? நீங்களும் என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல ஆட்டுக்குட்டி இருந்தா அந்த ஆட்டுக்குட்டிக்கு இதே போல சலங்கையை கட்டி விடுங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த கதையில சந்திக்கிறேன். இந்த சிந்தனையுடன் கூடிய சிறுகதைகள் உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் சிந்தனையும். கதையும் சிந்தனையும் வழங்கினார் கடத்தூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியை விமலா கண்ணையன் அவர்கள்.